நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவின் தூதராக மக்களிடம் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் மக்களை ஒரே இறைவனை வணங்குங்கள், சிலை வழிபாட்டை விட்டுவிடுங்கள் என்று பல ஆண்டுகள் அழைத்தார்கள். ஆனால் மக்கள் அவரை நம்பவில்லை, அவரை ஏளனம் செய்தார்கள். அப்போது அல்லாஹ் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய படகை அல்லது கப்பலை கட்டுமாறு உத்தரவிட்டான். நிலத்தில் கடல் இல்லாத இடத்தில் படகு கட்டியதால் மக்கள் அவர்களை மேலும் கேலி செய்தார்கள். ஆனால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவின் கட்டளையை முழுமையாக பின்பற்றினார்கள். படகு செய்து முடிந்ததும் அல்லாஹ் ஒரு பெரும் வெள்ளம் வரும் என்று அறிவித்தான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை கொண்ட மனிதர்களையும் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆண் பெண் ஜோடிகளை படகில் ஏற்றினார்கள். பிறகு கடும் மழை பெய்து பூமியிலிருந்து நீர் பொங்கி முழு உலகமும் வெள்ளத்தில் மூழ்கியது. நம்பாத அனைவரும் அழிந்தார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சொந்த மகன் கூட நம்பிக்கை இல்லாததால் வெள்ளத்தில் மூழ்கினார். வெள்ளம் குறைந்தபின் படகு ஒரு மலையில் ஒதுங்கி நின்றது. நம்பிக்கையுள்ளவர்கள் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டார்கள். இந்த சம்பவத்தின் பாடம், அல்லாவின் கட்டளையை பின்பற்றுவோர் வெற்றி பெறுவார்கள். நம்பிக்கைதான் முக்கியம், உறவினர் அல்ல. பொறுமையும் நிலைத்த நம்பிக்கையும் அவசியம்.